வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நம்ம வீட்டில் வேலை நடந்துக்கிட்டுருக்கு. அதை பார்வை விடுறதுக்காக கீழே வந்தாச்சு. இதெல்லாம் பேச்சுலர் இருக்கிற வீடுப்பா. பேச்சுலருக்கு நம்ம வீடுங்கிறது என்ட்ரன்ஸில் ஒன்றா, இங்கே ஒன்றா, அங்கே ஒன்றா, அங்கே ஒன்று. இவ்வளோ நேரம் வேலை. இன்றைக்கி லைவு கூட என்னால் போட முடியல. நைட்டு அனைத்து உறவுகளும் லைவில் வந்துடுங்க, பேசலாம். நைட்டு இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு லைவ் போடுறேன். ஏன்னா பகல் முச்சூரம் லைவே போடலை. என்ன தேட மாட்டீங்க, அது வேறு விஷயம். வீட்டை சுற்றி மரம் வச்சுருக்கேன். இந்த பூமியில் எல்லாத்தினாலும் நான் வச்ச மரங்கள்லாம் இருக்கும். அது சந்தோஷம். இந்த பாருங்கள், வாதா மரம். இது வீட்டுக்கு வெளியிலம்மா, வீட்டை சுற்றி இந்த பப்பாளி மரம். இந்த பாருங்கள், முல்லை கீழே தான் ஏற்றி விட்டுருக்குறேன். அது நம்ம மொட்டை மாடி மேலே வரைக்கும் போயிருக்கு முல்லை. இது மகிழ மரம்னு ஒரு மரம் வாங்கி வச்சேம்மா. ஆனால் அது என்ன இது வரைக்கும் இன்னும் பூக்கலை, காய்க்கலை, எதுவுமே செய்யலை. அது என்ன செய்ய போதோ தெரில. வீட்டை சுற்றி குப்பைமணி இலை தான்மா. வாரத்துக்கு ஒரு நாள் அரைச்சி உடம்பு முச்சூரும் தேய்ச்சி குளிச்சோன்னா ஸ்கின் பிரச்சனையே வராது. இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரம் இருந்தால் அவ்வளோ நல்லது தானே. இது புங்க மரம். புங்க மரத்துக்கு காற்று உடம்புக்கு அவ்வளோ நல்லதுமா. உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை, நான் சொல்லலை. இது புங்க மரம். இது வந்து மரமல்லிம்மா. மரமல்லி. இந்த மரத்தை தான் 3 வெட்டுனேன். இந்த பாருங்கள், 3 மரத்தை வெட்டுனேன். இப்போ திரும்பி கிளம்புறாங்க. இதோ இங்கே ஒரு பப்பாளி மரம். வீட்டை சுற்றி மரங்கள் தான், பாக்கி எல்லாம் நித்திய கல்யாணி தான். அங்கங்கேயும் வாசல் ஃபுல்லாக வீட்டு வெளியில் நித்திய கல்யாணி. இங்கே வேப்ப மரம். வேப்ப மரம்லாம் இப்போ தான் வச்சு கிளம்பிகிட்ருக்கு. இது நித்திய கல்யாணி. இங்கே ஒரு வேப்ப மரம். எப்படி வீட்டை சுற்றி மரம் வச்சுருக்கிறேன்னா, இந்த பூமியில் நான் இல்லாட்டினாலும் நான் வச்ச மரங்கள் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு வாழும். எல்லாருமே மரம் வளங்க. இடம் இல்லாட்டினாலும் வாசலுக்கு எதுக்க ஒரே ஒரு மரம் வச்சு வளங்க. அது வந்து பலருக்கு நிழல் கொடுக்கறதும், நம்மளுக்கு தூய்மையான காற்றும் நல்ல மழையும் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் கட்டாயம் ஆளுக்கு ஒரு, நம்மளால் முடிஞ்சது ஆளுக்கு ஒரு மரம் கட்டாயம் வளர்க்கணும். அது அம்மாவோட வேண்டுகோள். எல்லாருமே இடம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நினைக்காதீங்க. வீட்டை சுற்றி ஏதாச்சும் ஒரு சின்ன இடம் இருந்தாலும் ஒரு மரத்தை, ஏதாச்சும் ஒரு வேப்ப மரம், ஒரு மூலிகை மரமாக வைக்கிறது தான் வைக்கிறீங்க, மூலிகை மரமாக வச்சுடுங்க. அந்த காற்றுனா புங்க மரம் வைங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.